இனி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் நன்மையாய் மாறுவதாக, தேவைகளை சந்திக்கிறதாய் மாறுவதாக, பஞ்சகாலம் முழுவதும் தேவைகளை சந்திக்கிறதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் கர்த்தர் மோசைக்கு அதான் கர்த்தர் காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் முட்செடி. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்குது, அவனுடைய காமிக்கும் போது அந்த முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குது, பத்தி எரியுது. ஆனா என்ன பண்ணலையாம், ஆனா என்ன பண்ணல, சாம்பலாகல, கருகல. இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி நிக்கிறது முட்செடி. அது அப்படியே அவனுடைய வாழ்க்கையோட ஆண்டவர் ஒப்பிடுறாரு. பாருங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, முட்செடிய மாதிரி இருக்குது. ஆனா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வந்துக்கிற சோதனை அக்கினி மாதிரி என்ன பண்ணுது, பற்றி எரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீ நினைச்சுக்கோ, அந்த இலை மட்டும் என்ன பண்ணலைன்னா கருகவும் இல்லை, சாம்பலாகவும் இல்லை. அதனால ஆண்டவர் அதை சிம்பாலிக்கா ஆண்டவர் காமிக்கிறார். இதாண்டா உன் லைஃப், முள்ளு மாதிரி இருக்குது, அக்கினியில பற்றி எரியுது, ஆனா பச்சை இருக்குல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மறுபடியும் அது எந்த ஆபத்திற்கும் விலகி மறுபடியும் அது பச்சையாய் நிற்கும், அது சாட்சியாய் நிற்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் தேவைகளை சந்திக்க போறாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தர் எப்படி தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறாரு? எனக்கு ஆண்டவர் பத்திரப்படுத்தி என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறாரு. எனக்கானதை யாரும் பிடுங்கவும் பறிக்கவும் முடியாத அளவிற்கு கர்த்தர் பத்திரப்படுத்த போறாரு.